ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நியூஸ் தான் தற்போது பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே இன்ட்ரெஸ்டாக நிறைய விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துகிட்டே இருக்குது. அதில் இப்போது ஒரு அரசியல் நியூஸ் தற்போது வெளியாகிருக்கு. அது என்னென்னா, கண்கள் சிவந்தபடி விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. தாவேகா நிர்வாகிகளுக்கு அதிரடி வார்னிங்கும் கொடுத்துருக்கிறாரு. இனி இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் விடுத்த அந்த எச்சரிக்கை என்ன அப்படிங்கிற நியூஸ் தான் தற்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறாரு, என்ன வார்னிங் விட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு முதல்வராக விஜய் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதுதான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாயிட்டிருக்கு. அதாவது, தாவேகாவினர் மக்கள் அதிகம் கூடும் போது பொது இடங்களிலோ அல்லது போக்குவரத்திற்கோ இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ எங்கும் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மீறினால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். ஆக்சுவலி தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிக்கலான கலாச்சாரம் பேனர் கலாச்சாரம் தான். தலைவர்களுடைய பிறந்தநாள் என்றாலும் சரி, வீட்டு விசேஷங்கள் என்றாலும் சரி, போக்குவரத்து சிக்னலே தெரியாத அளவுக்கு பேனர்களை வைத்து திணறடிப்பது இங்கு வாடிக்கை. இதனால் கடந்த காலங்களில் பல அப்பாவி உயிர்களும் கூட இதனால் போயிருக்கு. இதற்கிடையே தான் இப்போது தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக வந்துள்ள விஜய் இந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா தலைமை வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் தங்கள் தொண்டர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தாவேகா தலைமை நிலைய செயலகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தொடங்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழ்நாட்டு மக்களின் எகாப்த நம்பிக்கையை பெற்ற தமிழ் சொந்தங்களின் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அனைவரும் நினைவில் வைத்து கொள்ளணும். அதை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும். எனவே கழக தோழர்கள் யாரும் பிறந்தநாள் விழா மற்றும் குடும்ப விழாக்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சாலைகள்லையோ மக்கள் அதிகம் கூடக்கூடிய பொது இடங்கள்லையோ அல்லது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ எங்கும் பேனர்கள் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறாக எவ்வித கொண்டாட்டங்கள்லையும் யாரும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. பேனர்கள், கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட எவற்றின் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கழகத் தலைவர் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாயிட்டிருக்கு. ஆக்சுவலி ஆட்சி அமைத்ததிலிருந்து இப்போ வரைக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் நலனுக்காக பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதில் ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது மக்களிடையே வரவேற்கக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடி டாஸ்மார்க் மூடுற வேலையெல்லாம் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கே மக்கள் வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் அதனால தான் அரசுக்கு காசே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதனால் பல குடும்பங்கள் கஷ்டப்படுறதுனால அந்த பல குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய விஷயம் தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இது கண்டிப்பாக நல்லாட்சியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதே போல் கடந்த காலங்களில் பிரதான கட்சிகளின் பேனர்களால் பல விபத்துக்கள் நடந்திருக்கு. நீதிமன்றமே இதை பற்றி பலமுறை எச்சரித்தும் கட்டுப்படாத இந்த கலாச்சாரத்தை விஜய் தனது கட்சியின் தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய நினைப்பது ஒரு நல்ல மாற்றத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுது. அதே நேரம் இது அவரது கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் எந்த அளவுக்கு ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதனால் நாம் இவர் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மக்களுக்கு இடையூறு தராத வகையில் நாம் செயல்படணும். அப்படி செயல்பட்டாவே கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும்.
மற்றவங்க செய்வாங்க அப்படின்னு இல்லாமல் நாமளே அதை இனிஷியலேட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கொண்டு போக முடியும். முன்னதாக விஜய் தனது பதவியேற்பு விழாவிலேயே தொண்டர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். அதாவது ஜெயிச்சிட்டோம்னு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது உங்கள் மனசில் இருந்தாலே உடனே அழிச்சிடுங்க. அங்கு ஒரு பவர் சென்டர், இங்கு ஒரு பவர் சென்டர், இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரே பவர் சென்டர் தான், அது நான் தான் என கூறியிருந்தது பயங்கர ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவர் சொல்லும்போது எந்த அளவுக்கு எல்லாருமே பயந்து இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பயந்து இருக்கணும்னா அவருக்காக பயந்து அடிபடினும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம், என்ன பண்ணிட போகிறாங்க, இப்போ நம்ம ஆட்டம் தானே அதனால் ஆடலாம் அப்படிங்கிற ஆட்டம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட்டே வலுவாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஒரு சென்டர், அங்கே ஒரு சென்டர் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரே சென்டர், அதுவும் பவர் சென்டர், அது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடத்தக்கது மக்களிடையே ஒரு வரவேற்பை கொண்டு வந்திருக்கு. ஆக மொத்தம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு புதிய விஷயம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. மெயினாக இந்த மாதிரியான கண்டிஷன் போட்டது நிறைய மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பதாக கூறப்படுது. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் சில பேர் இது வைக்கிறது எங்களோட சுதந்திரம், இதுக்கு கூடவா எங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கும் பதிலடி தர விதமாக மக்கள் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாத அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் கூடக்கூடிய இடத்துல, அதுவும் பெரிய பெரிய சாலையோரங்களில் பேனர் வைக்கிறது அது ஆபத்து தானே. அப்படி வைக்கிறது அது ஏதாவது ஒரு வகையில் விபத்து ஏற்படும் போது அது பெரிய நஷ்டம் தானே. அந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டிஷன் இருப்பதாகவும் கூறப்படுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய அப்டேட்டான நியூஸ்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ வெளியாகக்கூடிய எல்லா நியூஸ்களையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அரசியலில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இனி லைவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி நியூஸ் அனைவரும் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு புதிய நியூஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.